ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜூலை 24க்கான 2025 ஜூலை 24 நம்ம தேர்ட் பார்ட் பார்த்துட்ருக்கோம். அதாவது தினமணி பேப்பர். மக்களவையில் தேசிய விளையாட்டு நிர்வாக சட்ட மசோதா தாக்கல். அதோட இந்த மசோதா கீழே வந்து நிறைய புதுசாக உருவாக்கியிருக்காங்க. ஓகேவா? தேசிய விளையாட்டு வாரியம் உருவாக்கியிருக்காங்க, தேசிய விளையாட்டு தீர்ப்பாயம் உருவாக்கியிருக்காங்க, தேசிய விளையாட்டு தேர்தல் குழு உருவாக்கியிருக்காங்க. அப்புறம் அந்த தேர்தல் குழு இருக்கவங்களோட வயசு 70லேருந்து 75 வரைக்கும் அனுமதிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பிசிசிஐ அவங்களோட வரம்புக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ப்ளஸ் அது பிசிசி இன்னும் அங்கீகரித்து இந்த தீர்ப்பாயத்தில் சேரலை. இந்த நிர்வாக சட்ட மசோதாப்படி தேசிய விளையாட்டு வாரியத்தில் வந்து பிசிசிஐ அவங்க கண்ட்ரோல் கீழே வரல. இன்னும் அவங்க வந்து வர சொல்கிறாங்க, ஆனால் இவங்க இன்னும் வர்றதுக்கான அந்த சைன் பண்ணலை. ஓகேங்களா? ஓகே, அடுத்து முக்கியமாக பார்க்க வேண்டிய பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா, 2036 ஒலிம்பிக் போட்டி நடத்துறதுக்கு வாய்ப்பை பெறுவதற்கான தயார் நிலை நடவடிக்கைகளை இது ஒரு பகுதின்னு சொல்கிறாங்க. அதாவது கொண்டு வந்தது யாருன்னா, இந்த தேசிய விளையாட்டு நிர்வாக சட்ட மசோதாவை வந்து மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தான் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் எந்த ஒரு சம்மேளனங்களில் இருக்கக்கூடிய பிரிவினைகள் விளையாட்டு களத்தில் வந்து நிர்வாகத்தினர் வந்து தேவையற்ற தலையீடு பண்ணுறது அதை வச்சு அகற்றுறதுக்காக இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் இந்த தேசிய விளையாட்டு வாரியத்தோட தலைவர் வந்து ஒரு ஆள் இருப்பாங்க, 5 உறுப்பினர்கள் இருப்பாங்க. சரிங்களா? தலைவர் யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சரவை செயலர் அல்லது விளையாட்டுத்துறை செயலர் இருப்பார். ஓகேங்களா? தேர்வுக்குழுவின் தலைவர். சரிங்களா? அந்த உறுப்பினர்களை வந்து தேர்வு பண்ணுற தலைவர் யார் இருப்பாங்கன்னா, அமைச்சரவை செயலர் அல்லது விளையாட்டுத்துறை செயலர். உறுப்பினர்கள் யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய விளையாட்டு ஆணைய இயக்குனர், அப்புறம் ஏதேனும் தேசிய விளையாட்டு சம்மேளனத்தின் தலைவர். சரிங்களா? தலைவர் அல்லது செயலர் அல்லது பொருளாளராக பணியாற்றிய 2 சரிங்களா? ஓகேவா? மொத்தம் 4 இதில் இல்லை, அப்படி இல்லை. இந்திய விளையாட்டு ஆணைய இயக்குனர் ஒரு ஆள், அப்புறம் ஏதேனும் தேசிய விளையாட்டு சம்மேளனத்தின் தலைவர் வந்து தலைவராக இருக்கலாம், இல்லை செயலராக இருக்கலாம், இல்லைனா பொருளாளராக பணியாற்றிருக்கலாம். ஓகேங்களா? 2 பேரும் போட்டிருக்காங்க. அப்போ 1+2 இந்த இடத்துல 3 தான் வருது. அதுக்கப்புறம் துரோணாச்சாரியார், கேல்ரத்னா, அர்ஜுனா இந்த விருதுகளை ஏதாவது ஒன்று வாங்கினா விளையாட்டு வீரர். சரிங்களா? அப்போ 1+2 3, 3+1 4 தான். சரிங்களா? மொத்தம் 5 கிடையாது, 4 தான். மாற்றிக்கோங்க, நோட் பண்ணும்போது கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. 4 பேர் தான் உறுப்பினர்கள், ஒரு தலைவர். சரிங்களா? அதாவது மத்திய அரசோட நிதி வாங்கணும் அப்படின்னா இந்த வாரியத்துக்கிட்ட நாட்டில் உள்ள அனைத்து சம்மேளனங்களும் அங்கீகாரம் பெறணும். ஓகேங்களா? சரி, ஓகே. இதுக்கு மேலே இதில் நோட் பண்ண வேண்டிய ஒன்றும் இல்லை, போதும், அவ்வளோதான். அப்புறம் பார்த்திங்கன்னா, இதில் உலக ஊக்கமருந்து தடுப்பு முகமை, சரிங்களா, அறிவுறுத்தல் அடிப்படையில் வந்து தேசிய ஊக்கமருந்து தடுப்பு முகமைக்கான செயல்பாட்டு சுதந்திரம் அதிகாரத்தை மேலும் அதிகரிக்க வகை செய்யும் தேசிய ஊக்கமருந்து தடுப்பு திருத்த சட்ட மசோதாவும் 2025 மக்களவையில் புதன்கிழமை தாக்கல் செய்யப்படுது. அதாவது இப்போ இந்த மசோதாவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேசிய ஊக்கமருந்து தடுப்பு திருத்த சட்ட மசோதா எந்த வருஷம் அப்படின்னா 2025. ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. அதாவது இதில் நாடான்றது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி, நேஷ்னல் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி. ஓகேங்களா? அதாவது உலக ஊக்கமருந்து தடுப்பு முகமை அதாவது எதிர்ப்பு முகமை. ஓகேங்களா? அதே மாதிரி தேசிய ஊக்கமருந்து எதிர்ப்பு முகமை. சரிங்களா? ஓகே, நோட் பண்ண வேண்டியது வந்து மசோதா, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட ஃபுல் ஃபார்ம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து டெல்லியில் தமிழக விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் யாருன்னா ஈசன் முருகசாமி. ஓகேங்களா? அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தியாவில் வந்து 5000க்கும் மேற்பட்ட பாரம்பரிய நெல் ரகங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க தான் சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன பிரச்சனை அப்படின்னா, மரபணு திருத்தப்பட்ட 2 நெல் ரகங்களை வந்து சமீபத்தில் மத்திய அரசு வந்து அறிமுகம் பண்ணியிருக்கு. சரிங்களா? அது தேவையில்லைன்னு சொல்லிட்டு இவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. ஓகேங்களா? நம்மக்கிட்டே அந்த நிறைய பல்லுயிர் பெருக்கத்துக்கும் உகந்தவையாக நிறையா வகைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நம்மகிட்ட இருக்கிற அந்த நெல் வகைகள் தான் எந்த ஒரு வறட்சியும் காலநிலை மாற்றத்தையும் தாங்கி வளரக்கூடியது. இந்த மரபணு திருத்தப்பட்டதுனால இந்த நெல் வகையினால் நிறையா நமக்கு வந்து என்ன விவசாயிகளுக்கு வந்து அதிக விலை கொடுத்து விதை நெல்லை வாங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அதனால தான் இந்த போராட்டம் நடத்தியிருக்காங்க. ஓகேவா? இந்தியாவில் 2019 முதல் 2023 ஆண்டு வரை வனவிலங்குகள் தாக்கியதில் நெகட்டிவ் டேட்டா தேவையில்லை நமக்கு, ஜஸ்ட் ரீட் பண்ணி மட்டும் விடுங்க. அதாவது 10,000 கோடிக்கு மேல் விவசாய பயிர்களை வனவிலங்குகள் சேதப்படுத்துகின்றன. ஓகேங்களா? அதையும் கொஞ்சம் பாதுகாப்பு ஏற்படுத்தாங்கன்ற மாதிரி பேசி ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள்,
மஞ்சள் எச்சரிக்கை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம ரெட் அலர்ட் கேள்விப்பட்டிருப்போம். இப்போ மஞ்சள் எச்சரிக்கைனா பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ள பகுதிகளுக்கு அறிவிக்கிறது. ஓகேங்களா? மஞ்சள் எச்சரிக்கை. அடுத்து இதில் வந்து கால்நடை மருத்துவ படிப்புக்கு வந்து கவுன்சிலிங் போய்ட்டுருக்கு இல்லையா? அதோட வெப்சைட் நேம் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. www.adm.tanuvas.ac.in. ஓகேங்களா? தமிழ்நாடு அந்த தனுவாஸோட ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அதாவது வெட்னரி அண்ட் சயின்ஸ் ஏதோ போட்டுருந்துச்சி, பார்த்துக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வேறு என்ன இதில் இருக்குது? அடுத்து கங்கை கொண்ட சோழபுரம். மாமன்னர் ராஜேந்திர சோழனோட பிறந்தநாள் விழா வந்து கொண்டாடிருக்காங்க. அது என்ன விழாவை கொண்டாடிருக்காங்க அப்படின்னா, ராஜேந்திர சோழன் பிறந்தநாள்னா ஆடி திருவாதிரை விழா. அப்போ நீங்கள் நோட் பண்ண வேண்டியது வந்து என்னது? ஆடி திருவாதிரை விழானா யாருடைய பிறந்தநாள் அப்படின்னா மாமன்னர் ராஜேந்திர சோழன் பிறந்தநாள். ஓகேங்களா? அடுத்து இது வந்து கங்கை கொண்ட சோழபுரம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம். சரிங்களா? இந்த விழா வந்து ஏற்பாடு பண்ணது வந்து தமிழக சுற்றுலாத்துறை, இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் இந்த விழா நடந்திருக்கு. ஓகேங்களா? அப்புறம் இதில் வந்து இந்த பிறந்தநாள் விழாவை ஒட்டி வந்து நம்மளோட முதல்வர் வந்து நிறைய திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. அதில் ஒன்று வந்து கலை பண்பாடு மற்றும் அருங்காட்சியகங்கள் துறை சார்பில் வந்து தஞ்சையில் வந்து சோழ அருங்காட்சியகம் வந்து அமைக்கப்படுவதாக சொல்லியிருக்காங்க. அப்புறமா ராஜராஜ சோழனுக்கு வந்து 35 அடி உயரத்தில் சிலை அமைக்கப்பட உள்ளது. ராஜேந்திர சோழனுக்கு கிடையாது, ராஜராஜ சோழனுக்கு 35 அடி உயரத்தில் சிலை அமைக்கப்பட உள்ளது. சரியா? நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மாமன்னர் ராஜேந்திர சோழன் வந்து கங்கை கொண்டான்னு அழைக்கப்படுதாங்க இல்லையா? அது ஏன்னு இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பாருங்கள், கங்கை வரை படையெடுத்து சென்று வெற்றி பெற்று கங்கை கொண்ட சோழபுரம் என்ற இந்த நகரை உருவாக்கி கங்கை நீரை இங்கு எடுத்து வந்து சோழகங்கம் ஏரியில் அதை நிரப்பியதுடன் இந்த பிரம்மாண்ட கோயிலையும் எழுப்பி மிகப்பெரிய வரலாறு படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ரைட்டு. அதாவது இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, நம்மளோட பிரதமர் மோடி வந்து இந்த விழாவோட நிறைவு நாளில் நம்ம அந்த கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வராங்க. வந்து அதாவது ராஜேந்திர சோழனோட நினைவு நாணயத்தை வந்து வெளியிடுறாங்க. ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதான் ஸ்பெஷல். இதில் அடுத்து அவ்வளோதான். ஓகேங்க, இந்த வீடியோவில் நம்ம இந்த ஜூலை 24, 2025க்கான கரண்ட் அஃபேர்ஸ் 3 பார்ட்டாக போட்டிருக்கேன். ஏன்னா தினமணி பேப்பரில் நிறைய கண்டென்ட் இருந்துச்சு, அதனால் 3 பார்ட்டாக போட்டிருக்கேன். 3 வீடியோவும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிஎஃப் வேணும், இந்த ஃபோட்டோ இமேஜஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலில் பிடிஎஃபாக போட்டிருக்கேன். அதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சேனல் லிங்க் வந்து நம்மளோட இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் வைக்கிறேன். ப்ளஸ் நம்ம சேனலோட ஹோம் பேஜ் போனீங்க அப்படின்னா அதில் டேரெக்டாக டெலகிராம் லிங்க் வந்து இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு டெலகிராமில் நம்ம குரூப் காமிச்சிடும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கும் இதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லியும் தினமணி பேப்பரில் வர வீடியோவை நம்ம பார்த்துடலாம். ரெகுலராக நோட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. எல்லாம் எந்த எக்ஸாம் எழுதுறதா இருந்தாலும் கரண்ட் அஃபேர்ஸ் உள்ள கொஸ்டின் நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.